நண்பார்ந்த கூட்டாளி சிலருக்கும் நண்பார்ந்த வணக்கங்களை தலைப்பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாங்கள் வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா விஜயை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு லைக் மாத்திரம் கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த மாதிரி வீடியோக்கள் தான் தொடர்ந்து வரும். நான் பண்ணுற ஏகப்பட்ட வீடியோக்கள் பண்ணி வச்சுருக்கேன். பல்சுவை அம்சங்கள் உங்களை வந்து சேராது. ஏன்னு சொன்னால் நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பிளேலிஸ்ட் அந்த மாதிரி நான் உலகளாவிய விஷயங்களை கழிச்சிக்கிட்டு வரேன். அந்த வகையில் சொல்லப்போனால் பொலிட்டிக்கல் காமெடி, சினிமா காமெடி, மோட்டிவேஷன், என்டர்டைன்மெண்ட், வெஹிக்கிள் ரிவ்யூஸ் அப்படின்னு பலதரப்பட்ட பல்சுவை அம்சங்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்து தரேன். அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியம், மோட்டிவேஷன் அந்த மாதிரி வீடியோக்களும் தொடர்ந்தும் வர காத்திருக்கு. அதனால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த வீடியோக்களும் வரும். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மாத்திரம் தட்டி விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பொலிட்டிக்கல் வீடியோக்கள் தான் வந்து சேரும். அதனால் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விஜயை பற்றி கதைக்கிறதுக்கு முன்னாடி விஜய் திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்களை சொல்கிறோம். பிழையான விஷயங்களும் நாங்கள் சொல்லலை, அதாவது நெகட்டிவா சொல்லலை. இந்த விஷயத்தை திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்கள், திருத்தி கொள்ள வேண்டிய விஷயங்களையும் சிலது நல்லது இருக்குது, அதையும் சொல்ல போகிறோம். முதலாவதாக சொல்ல இருக்கோம் கொள்கை உரையை ஆற்றப்பையாவது. அது எத்தனை ஆசனங்களில் வந்தார், இவர் பெரும்பான்மையை ஜெயிக்கலை, அந்த கதைக்கு பிறகு வரேன். அதெல்லாம் நல்ல விஷயங்களில் கதைக்கலாம். பெரும்பான்மையை ஜெயிக்கலை, பெரும்பான்மையை ஜெயித்தார், 18 ஆசனங்கள் தான் பெற்ற அவர். அப்படி இப்படி ஏகப்பட்ட 18 ஆசனங்களும் கூட்டணி வச்சுக்கிட்டு தான் அவங்கவுங்ககிட்டருந்து கிடச்சிச்சு. திருமாவளவன், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் அதுகள்கிட்டருந்து கிடச்சி கூட்டணி வச்சுக்கிட்டு தான் கிடச்சி, இல்லாட்டி அவர் தோற்றுருப்பார். இப்படின்னு ஏகப்பட்ட பேச்சுக்கள் இருக்குது. அதான் விஷயங்களை நான் பதவி கேட்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த கொள்கை உரை ஆற்றுனதை தான் நான் சொல்கிறேன். கொள்கை உரை ஆற்றுறப்ப அவர் ஏற்கனவே என்ன சொன்னார், மகளிருக்கு எத்தனையோ கேரட் தங்கம், ஒரு கல்யாணம் முடிக்கிறேன், அது ஏன் செலவில் கல்யாணத்தை முடித்து வைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிலிண்டர் 6 சிலிண்டர் ஒரு மாதத்துக்கு வழங்குறேன், அப்படி இப்படின்னு அவரால் முடியாத விஷயங்களையும் சொன்னார். அப்படின்னோன்னா எல்லாமே மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு போட்டாங்கன்னு நான் சொல்ல வரல. எல்லாமே எதிர்பார்த்துக்கிட்டு 6 சிலிண்டருக்கும் இந்த கல்யாணத்துக்கும் இந்த நகைக்கும் தான் ஆசைப்பட்டுக்கிட்டு தான் அப்படியெல்லாம் விஜயை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, இந்த விஜயை முதல்வர் ஆக்கிட்டாங்கன்னு நான் சொல்லவே இல்லை. விஜய் வந்ததும் விஜயை அந்த மாதிரி ஆசைப்பட்டு மக்கள் யாரும் ஓட்டு போடலை விஜய்க்கு. ஆனாலும் கொள்கை உரையில் என்னென்ன இருக்கணும், கொள்கை உரையை சும்மா சட்டுன்னு சீப்பாக முடிச்சுக்கிட்டாரு. கொள்கை உரையில் அவர் என்ன சொல்லியிருந்தார், சிங்கப்பெண்ணுக்கு உதாரணமாக மகளிரோட உரிமைகள் காக்கப்படணும் அப்படின்னு சொன்னார். இத்தனை யூனிட் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தார், கரண்ட் வழங்கப்படும் சொல்லியிருந்தார். அப்படி சும்மா சாதாரண சப்புக்குள்ளாமல் தான மேட்டரை தான் சொன்னேன். அதையும் முடிங்க. கல்யாணம்லாம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, அதெல்லாம் இருக்கட்டுமே ஒரு பக்கம். இந்த விஷயங்களையும் பண்ணுங்க. இந்த மாதம் இருக்குது, இந்த கரண்ட் இலவசமாக வழங்குறது, இந்த எல்லா விஷயங்களையும் செய்யுங்க. இந்த விஷயங்கள் ஒரு கொள்கை உரையில் சொல்லக்கூடாது. கொள்கை உரைனா நாட்டு மக்களோட பொருளாதாரத்துக்கு என்ன செய்ய போகிறேன், வியூகம்லாம் இப்படி தான் இருக்குது, நான் இப்படி தான் காசு ஒதுக்க போகிறேன், அப்படி தான் சொல்லணும். அது ஒரு பெரிய குறைன்னு படல, ஒரு சின்ன குறை தான். முதல்ல அது இதுன்னு சொல்லிட்டு வருவார், உள்ளே வந்தவொடனே கொள்கை உரையாற்றுறதில் பின்தங்குவாரா? அது மட்டும் இல்லாமல் முதல் நாள் பார்லிமெண்ட்டுக்கு வந்தப்போ விஜய் தூங்கி விழுந்திருந்தார். அதாவது இப்படியே தூங்கி விழுந்துட்டு தூங்கி விழுகிற மாதிரி வீராதீரமாக மற்றவங்களாம் பேசிக்கிட்டு உதயநிதி ஸ்டாலின், அதை தொடர்ந்து பிரேமலதா விஜயகாந்தும் வந்து காய்ச்சிருந்தாங்க. உதயநிதி ஸ்டாலினும் காய்ச்சிருந்தார். கதைக்கிறப்ப அவங்களாம் வீராதீரமாக காய்ச்சிக்கிட்டு இருக்கப்ப விஜய் வந்து என்னவோ மாதிரி காய்ச்சிருந்தார். அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருந்தார், 65% மக்கள் ஓட்டு போட்டு தான் அவர் ஜெயிச்சார், மிச்சம் இருந்தவங்கலாம் ஓட்டு போடவே இல்லை. 65% மக்கள், அதாவது அதீத பெரும்பான்மையை பெறாமல் இந்த கட்சி வந்து முன்னுக்கு வந்துருச்சு, விஜய் வந்து முதல்வராக வந்துட்டாரு அப்படின்னு சொல்லியிருந்தார்.
அப்போ விஜய் கேட்டிருக்க வேண்டிய கேள்வி என்னன்னா, சரி நாங்கள் 65% ஓட்டுகளை பெற்றுக்கிட்டு தான் வந்திருக்கோம், நீங்கள் எத்தனை வீதம் பெற்றீர்கள் சார் அப்படிங்கிற கேள்வியை கேட்க இருந்துச்சு. அதைத்தான் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி. அது மட்டும் இல்லாமல் குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு தான் மற்றவங்களாம் விஜய் பக்கம் வந்து நின்றாங்க. ஆசனங்கள், மிச்ச ஆசனங்கள்லாம் கிடைச்சிச்சு விஜய்க்கு. அதாவது குடியரசுத் தலைவரோட ஆட்சி வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு தான் எல்லாம் கூட்டணி வச்சாங்க நாம் அவர் கூட. எக்ஸ்கியூஸ் சார், திருமாவளவன் மட்டும்தான் அப்படி ஒரு உரையாற்றினார். ஏன்னா விஜய்க்கு எங்களுக்கு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை, குடியரசுத் தலைவரோட ஆட்சி நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் இங்கே விஜய் ஜெயிக்க வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். மூன்றாவது, இவ்வளவு நாட்களாக, அதாவது 30 வருஷம் 40 வருஷம்னு நினைக்கிறேன், 30-40 வருடங்களாக விஜய் பாராட்டு மலையில் தான் நனைஞ்சார். அதாவது திரைப்படம் தோக்கட்டும் ஜெயிக்கட்டும், அவரை சுற்றி உள்ள மக்கள் என்ன சொல்லுவாங்க, அந்த படம் நல்லா இருந்துச்சு, மக்கள் மத்தியில் இதில் தான் அந்த படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விஜய் புகழ்ந்து புகழ்ந்து தள்ளிக்கிட்டே தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த விழாவுக்கு போனாலும் அவருக்கு முதலிடம், அவருக்கு வருகை தர்றதுக்காக அவருக்கு ஏகப்பட்ட வசதிகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் திரைப்படத்துக்கு நடிக்க போனாலும் கூட அவரை சேர்னு கொடையை பிடிச்சிக்கிட்டு சேர் எடுத்து போட்டுக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்க. ரொம்ப மரியாதையை தான் அவர் நடத்தியிருப்பாங்க. இது பிழையில் தப்புன்னு நான் சொல்ல வரல. அப்படி 40 வருடங்களாக படம் தோத்தாலும் சரி ஜெயித்தாலும் சரி 40 வருடங்களாக அந்த மாதிரி பயணிச்சிட்டார். அதாவது உலகம் இப்படி தான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்துட்டார். பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா உலகமே இருட்டிக்கிச்சின்னு நினச்சிக்குமா, அந்த மாதிரி இவர் ஒரு பார்வையில் உலகத்தை பார்க்க, ஆளே நீ எப்படி சொல்கிற, இப்போ விஜய் வந்து தேர்தலுக்கு 2 வருடங்களாக பேசிக்கிட்டு இருக்காடா, அப்போலாம் இவருக்கு தெரிஞ்சிருக்காதா இந்த மாதிரி தான் உலகம், இப்படி தான் கட்சிகள்லாம் இது இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சிருக்காதா? இல்லை, தெரிஞ்சிருக்காது. ஏன்னு சொன்னால் அந்த வார்த்தை பிரயோகங்களும் ஒரு வழி வார்த்தை பிரயோகங்கள். அதாவது சினிமாவில் அந்த மாதிரி தான். சினிமாவில் நாங்கள் போயிட்டு பார்க்குறோம், அப்போ என்ன செய்வோம், விஜய் சொல்கிறத மட்டும்தான் கேட்போம். நாங்கள் சொல்கிறத அவர் கேட்க போகிறாரா? இல்லை. அதே மாதிரி தான் விஜய் பிரசார உரையாற்றும் போதும் விஜய் கையில் மட்டும்தான் மைக் இருக்கும். அவர் மட்டும்தான் தண்டை கட்சி தாவேக்கா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பார். மக்கள் பேசுகிறதுக்கு காது கொடுத்து கேட்க போகிறாரா? இல்லை மக்கள் பேசுகிறத அவர் கேட்க போகுதா? இல்லை. முதல் முறையாக அவர் மற்றவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன தன்னை நோக்கி எதிர்கணைகள் வீசுகிறாங்க அப்படிங்கிறது உண்மையாலும் நாடாளுமன்றத்துக்கு போன பிறகே தெரியுது. 40 வருடங்கள் இல்லாத மாதிரி நாடாளுமன்றத்தில் வித்தியாசமாக கேள்வி கேட்கவும் விஜய் திகைச்சு போயிட்டார். அதாவது அவரோட கட்சி உறுப்பினர்களோட தான் பார்லிமெண்ட்டுக்கு போனார். இருந்தாலும் அவங்களாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்க போகிறாங்க, இல்லை பிரேமலதா அப்படி பேசலாம் அப்படிலாம் மனசில் வச்சுக்காதீங்க சார், நீங்கள் நல்லா தான் ஆட்சி செய்யணும், நீங்கள் நல்லா தான் செய்கிறீங்க, இப்போ ஆரம்பித்தது தானே, இப்போ ஆரம்ப கட்டம் தானே, சும்மா விடுங்க சார், அதெல்லாம் காதில் போட்டுக்காங்க சார், நாங்கள் செஞ்சு காட்டுவோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சொல்ல இயலாது. பார்லிமெண்ட்டில் நாடாளுமன்றத்தில் அதெல்லாம் சொல்ல இயலாது. பேசாமல் தான் விஜய் மட்டும் தனியாக தான் இருக்கு. அப்போ அவங்க விஜய் தேற்ற முற்பட்டாலும் அவங்களால தேற்றக்கூட இயலாது. அப்போ விஜய்க்கு எப்படி இருக்கும்னு சொல்கிறேன். எல்லாரும் எதிர்கணைகள் வீசுகிறப்ப விஜயும் அது வரைக்கும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம், முதல்வர் ஆகிட்டோம் அப்படின்னு ஒரு பெருமிதத்தோடு வர்றப்ப அந்த பெருமிதத்தை சொக்கு நூறாக்குற மாதிரி பிரேமலதா ஆறுதலாக பேசியிருப்பாங்க விஜய் கூட. பிரேமலதாவே எதிர்கணை வீசவும் வசைப்பாடல் பாடவும், அதாவது ஏற்று அப்படி இப்படின்னு அவ்வளோ மோசமாக கதைக்கிறாங்க. கதைச்சோன்னா அவருக்கு ஷாக், அடே உங்களே எப்படியா என்ன ஏசுகிறாங்களே அப்படின்னு. அதை பார்த்தா உதயநிதி ஸ்டாலின் விஜயோட வெற்றி இல்லைங்கிற மாதிரி காய்ச்சிட்டாரு. அதான் பார்த்தோன்னா நான் இந்த இடத்துல இருக்கவே தகுதியானவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசில் அப்படி தான் இருக்கும். என்னை யாருமே சொல்லலையே, ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு அவர்
ஒட்டுமொத்த நாடாளுமன்றமே அவரின் பால் ஏசுகிற மாதிரி தான் அவர் எடுத்துக்குவார். அது மட்டும் இல்லாமல் விஜய் சில பேர் பேசுகிறப்ப தூங்கி விழுந்துறான். இப்படி இப்படியே தூங்கி வந்து அப்படி இப்படின்னு இருந்தாராம். அதுக்கும் பதில் இருக்குது. என்னன்னு சொன்னால், விஜய் இந்த வாரம் இல்லை, போன வாரம் தொடங்கி தூங்காமல் இருந்திருப்பார். ஏன்னு சொன்னால், அவர் முதல்வர்னு அறிவித்த பிறகு, வாக்கெடுப்பு ஆரம்பித்த பிறகு, அவர் முதல்வர் அப்படின்னு சொன்ன பிறகு, அது முதல்வர்னு சொல்ல போகிறப்ப கூட அவருக்கு பதப்பதப்பாக இருக்கும். அதாவது இது வருதா, இந்த கட்சி வருது, இந்த கட்சி வருது, திமுக வருது, அதிமுக வருது, அடையாடுன்னு அவர் ஜெயிக்க வரைக்கும் தூங்கியிருக்க மாட்டார் விஜய். அவர் ஜெயித்த பிறகும் கூட தூங்கியிருக்க மாட்டார். ஜெயித்த பிறகு என்ன, ஆசனங்கள் 18 ஆசனங்களை பெறணும் அப்படிங்கிற நிலைமை வரப்ப அங்கங்கே சுற்றி அவங்க கோலடிச்சு அங்கங்கே பயணம் மேற்கொண்டு, அதாவது அங்கே போகிறது இங்கே போகிறது அவர் பிஸியாக இருந்திருப்பார். தூங்கி இருக்க கூட மாட்டார். தூக்கமே வந்திருக்காது. அடே நாளைக்கு முதல்வராக போகிற நீனு அப்படின்னு சொன்ன தூக்கம் வருமா ஒரு மனுஷனுக்கு? அவன் என்ன செய்வேன், எதை செய்வேன், அப்படி செய்யணுமா என்ன எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ எந்த மாதிரி என் முகத்தை வச்சுக்கிட்டு இருப்பேன், எந்த மாதிரி என் கெட்டப் இருக்கும், மற்றவங்க மத்தியில் என் பார்வை, மற்றவங்க மத்தியில் என் மீதான பார்வை எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும், பதட்டம் இருக்கும். தமிழ்நாட்டுக்கே முதல்வர்னு நான் சொல்லலை, ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கே ஒரு முதல்வர். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஸ்ரீலங்காவில் கூட அப்போ இந்திய சேனலில் பார்த்தவங்க தான் அதிகம். அந்த மாதிரி மற்ற நாட்டுகள்லேயும் மலேசியா, சிங்கப்பூர், உங்கள் நாடுகளில் எப்படி இருந்துச்சின்னு எங்களுக்கு தெரியாது, அதை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா மொழிக்காரங்களும், சிங்களம், தமிழ், இங்கிலீஷ், கன்னடம் அப்படி இப்படின்னு எல்லா மொழி பேசுகிறவங்களும் பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கப்ப விஜய்க்கு எவ்வளோ பதப்பதப்பாக இருக்கும், பதட்டம் மறந்துருக்கும். அப்போ தூங்கியிருப்பார் விஜய்? தூங்கியிருக்க மாட்டார். அப்படி இருக்கப்ப ஒரு மனுஷன் தூங்காமல் ஒரு கிழமை இருக்கான், அவனை கூப்பிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சு அவனுக்கு பாடம் எடுத்தால் என்ன ஆகும்? அவன் தூங்க தான் செய்வான். அதே மாதிரி தான் விஜயும் தூங்கினார். இது ஒன்றும் அப்படி தூங்கினார், இப்படி தூங்கி விழுந்தார் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் விற்கப்பட வேண்டிய விஷயமே இல்லை. விஜய் சங்கு சுட வெண்மை தரும். அந்த மாதிரி எத்தனை சூடுகள் பட்டாலும் மிளிருங்க, வெண்மையை மிளிருங்க விஜய். நல்ல திட்டங்கள் குயிக்காக பட்டுன்னு எடுத்து வைங்க. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் விடைபெறுவது உங்கள் கூட்டாளி ராயல். பாய், டேக் கேர்.